சாதவாகன வம்சம், குப்த வம்சம், தெற்கு வம்சம். இந்த வம்சங்களை பத்தின சில தகவல்களை இந்த வீடியோல காணலாம். சாதவாகன வம்சம் கிமு 200 முதல் கிபி 220 வரை. இவங்க தக்கான பகுதியை ஆண்டு வந்தாங்க. அன்றைய சாதவாகனர்களுடைய ராஜ்யம் இன்றைய கர்நாடகா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் குஜராத்தில் உள்ள சௌராஷ்டிரா பகுதிகளில் பரவி இருந்தன. ரோமானிய பேரரசுகளும் இவர்களும் ஆரோக்கியமான ஒரு வர்த்தகத்தை அந்த காலத்துல கொண்டிருந்தாங்க. கப்பல்களின் கல்வெட்டுகளுடன் தங்களுடைய சொந்த நாணயங்களை வெளியிட்ட முதல் இந்திய பூர்வீக ஆட்சியாளர்களும் இந்த சாதவாகனர்கள் தான். தென்கிழக்கு ஆசியாவின் பல பகுதிகளில் கலாச்சாரம், மொழி, இந்து மதம் போன்றவற்றை பரப்பியவர்கள் சாதவாகன வம்சர்கள் தான் அப்படின்னு சான்றுகளும் உள்ளன. குப்த வம்சம் கிபி 320 முதல் 500 வரை. இது வரலாற்றின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. குப்த பேரரசு வடக்கு, மத்திய மற்றும் தென்னிந்தியாவின் சில பகுதிகளில் பரவி இருந்தது. சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தா மற்றும் இரண்டாம் சந்திரகுப்தா போன்றவர்கள் குப்த வம்சத்துடைய குறிப்பிடத்தக்க ஆட்சியாளர்களா இருந்தாங்க. குப்த வம்சம் வெளிநாட்டு வர்த்தக விரிவாக்கம் மட்டும் அல்லாது பொருளாதார முன்னேற்றமும் கொண்டுள்ளதா இருந்துச்சு. அது மட்டுமல்லாது கலாச்சார விரிவாக்கம், கலை சாதனம் மற்றும் கட்டிடக்கலை முன்னேற்றத்துல பெரிய சகாப்தத்தையே கொண்டுள்ளதுதான் இந்த குப்த வம்சம். சீன துறவியான பாஹியனின் சாட்சியங்கள் குப்த வம்சத்தை விளக்குகிறது. குப்த வம்ச காலகட்டத்துல தான் கிழக்கு மற்றும் மேற்குல பல துறைமுகங்கள் திறக்கப்பட்டன. இது ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கிடையே கடல் வர்த்தகத்தை புதுப்பிச்சது. தெற்கு வம்சம் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். தீபகற்ப இந்தியாவில் பெரும் சக்திகளா இவர்கள் தான் இருந்தாங்க. இவர்கள் சுமத்ரா, ஜாவா, மலாய், தாய்லாந்து மற்றும் சீன உள்ளூர் ஆட்சியாளர்களுடன் இணைந்து கடல் வர்த்தகத்தை ஏற்படுத்தினாங்க. குறிப்பா சோழ வம்சத்தின் போதுதான் புதிய துறைமுகங்களும் பழுதுபார்க்கு தளங்களும் மற்றும் ஒளி வீடுகளும் எழுப்பப்பட்டன. சோழர்கள், தமிழ் மன்னர்கள் மற்றும் விஜயநகர பேரரசுகளுக்கு இடையில் வேறுபாட்டு காரணமா கடல் போர்களும் நடந்தன. பாண்டிய வம்சம் 6 16ஆம் நூற்றாண்டு வரை புகழ்பெற்ற அக்னி வீரர்கள், கடல் வணிகர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவர்கள் ரோமானிய பேரரசு மற்றும் மேற்கிலிருந்து எகிப்து முதல் சீனா வரையிலான இணைப்புகளை கொண்டிருந்தாங்க. மிகச்சிறந்த முத்துக்களை உற்பத்தி செய்வதில் பாண்டியர்கள் மிக சிறந்து விளங்கினாங்க. இப்படி சாதவாகன வம்சம், குப்த வம்சம், தெற்கு வம்சம் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் நம்மளுடைய தமிழர்களுடைய பெருமையை. சாதவாகன வம்சம், குப்த வம்சத்திற்கும் சற்றும் குறையாதவர்கள் தான் இந்த தெற்கு வம்சக்காரர்கள்.